ஆனால் இன்று இருக்கிற முதலமைச்சர் நாங்கள் சொல்லுகின்ற பிரச்சனையை தீர்க்க முடியாத ஒரு கையிலாகாத திராணற்ற முதலமைச்சரை இன்றைக்கு பார்க்க முடியும். தனது குற்றச்சாட்டுகளை மதிக்க மாட்டேன் என கூறிய முதல்வர் ஸ்டாலினுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்துள்ளார். மதிப்பளிக்கவில்லைன்னு சொல்றாரு. ஒரு பிரதான எதிர்க்கட்சி மக்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனையை உரிய நேரத்தில் அரசுடைய கவனத்துக்கு நாங்கள் கொண்டு போறோம். பிரச்சனையை கொண்டு போவது எங்களுடைய கடமை, எதிர்க்கட்சியுடைய கடமை. ஆனால் ஆளுகின்ற கட்சியில் இருக்கின்ற அதிகாரத்தில் இருக்கின்ற முதலமைச்சர் அதற்கு உரிய பரிகாரம் கண்டு உரிய முறையில் செயல்பட்டு அந்த பிரச்சனையை தீர்ப்பது அரசுடைய கடமை. ஆனால் இன்று இருக்கிற முதலமைச்சர் நாங்கள் சொல்லுகின்ற பிரச்சனையை தீர்க்க முடியாத ஒரு கையிலாகாத திராணற்ற முதலமைச்சரை இன்றைக்கு பார்க்க முடிகிறது. உண்மையிலேயே முதலமைச்சர் எதிர்க்கட்சி சொல்லுகின்ற குற்றச்சாட்டுகளை சரியான முறையில் புரிந்து கொண்டு அதற்கு தக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க வைத்தால் ஒரு நல்ல அரசுக்கு அடையாளம். ஆனால் அதை இந்த முதலமைச்சர் எதிர்பார்க்க முடியாது. 4000 கோடி ஒதுக்கி இது வரைக்கும் 2 வருஷத்துக்கு முந்தைய இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களும் அப்படி சக அமைச்சர்களும் சொன்னாங்க, 20 சென்டிமீட்டருக்கு மழை, 20 சென்டிமீட்டருக்கு மேலே சென்னையில் மழைப்பொழிவு ஏற்பட்டாலும் சென்னையில் இருக்கிற சாலைகளில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட தேங்காது, அந்த அளவுக்கு மழைநீர் வடிகால் வசதி செஞ்சு கொடுத்துன்னு சொன்னாங்க. இப்போ 2 வருஷம் ஓடி போச்சு. இன்னும் சென்னை மாநகரத்தில் மழைநீர் வடிகால் பணி முழுமையும் நிறைவேற்றப்படவில்லை. இதயம் புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுதுதான் சென்னை மாநகர மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை, எப்பொழுதெல்லாம் கனமழை பொழிகின்றதோ அப்பொழுதெல்லாம் சென்னை மாநகரத்தில் இருக்கின்ற சாலைகளில் தண்ணீர் தேங்கி மக்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். இந்த பாதிப்பில் இருந்து மீள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது, அம்மா இருக்கின்ற பொழுது உலக வங்கி திட்டம், பன்னாட்டு நிதி, இப்படி பல நிதி ஆதாரத்தின் அடிப்படையில் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.